இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சிம்பிள் அண்ட் ஈஸி DIY பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேபி வரப்போற கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற DIY கிறிஸ்மஸ் கிரிப். அதுக்கு ஒரு எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ லென்த்தியா இருக்கிற சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் டோராகவும் விண்டோவாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நான் பென்சிலை ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட டாப் லேயர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் வி ஷேப்பாக, அதாவது வீடு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண ஷீட்டை பாக்ஸில் வச்சு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஃபேஸில் எல் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஒரு ரூம் மாதிரியும் வெளியே காம்பவுண்ட் வால் மாதிரியும் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கிரிப்போட பேக் சைடில் இன்வெர்டட் வி ஷேப் மாதிரி கட் பண்ணணும். பட் நான் இங்கே ஃப்ளாட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டோர் கட் பண்ண ஷீட்டையே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரூஃபை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சின்னதாக 2 ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் DIY நான் ஒரு வெல் செய்ய போகிறேன். நேட்டிவிட்டி சீன் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் ஃபால் இல்லை ஒரு பாண்ட் மாதிரி செய்வாங்க. நான் சின்னதாக ஒரு வெல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் எம்டி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். அதோட சென்டர் பீஸ் ஃப்ளாட்டாக இருக்கனால இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கனமான A4 ஷீட்டில் இந்த பாட்டில் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரிஜினல் பிரிக்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பில்லர்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட்டை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோல் பண்ணி அதோட எட்ஜஸை ஸ்டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க திங்ஸ் ஒரு சின்ன வாளி, ஒரு பாபின், ஒரு ஸ்குவேர் ஸ்டிக், அப்புறம் கொஞ்சம் உள்ளன் த்ரெட். இது எல்லாத்தையும் சேர்த்து புள்ளி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளன் த்ரெட்டில் ஒரு எண்டை வந்து வாளியில் டைப் பண்ணிக்கணும். இன்னொரு எண்டை வந்து பாபினில் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்க ஷீட்டை பாட்டிலோட பின் பண்ணிக்கணும். அடுத்து பில்லர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின் பண்ண இடத்துல ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் பின் வெளியே தெரியாது. ஸ்குவேர் ஸ்டிக்கை தேவையான லென்த்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்டை பில்லரோட டைப் பண்ணிக்கணும். அப்புறம் பாபினை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரொம்பவே சிம்பிளான DIY நான் ஃபோம் ஷீட்டில் பண்ண போகிறேன். இதில் நம்ம செய்ய போகிறது ஒரு சாண்டா கிளாஸ், 2 சாண்டா பூட்ஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஷீட்டில் பூட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். மேலே சாக்ஸ் வர மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி காட்டனை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டார் ஓப்பன் பண்ணப்போ உள்ள சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வேஸ்ட் இருந்துச்சு. அதை தூக்கி போடாமல் இந்த பூட்ஸு கீழே டிசைன் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோம் ஷீட்லேயே நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு கிரீன் ஷீட்டை பார்ட்டிஷன் பண்ணி 4 ட்ரீ ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும்.
அந்த ட்ரீயோட டாப்ல டபுள் சைட் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாரை ஸ்டிக் பண்ணிட்டு கீழே ரெட் கலர் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இந்த DIY கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. லாஸ்ட் DIY சாண்டா கிளாஸ் ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல நான் கட் பண்ணிருக்கிற ஷேப்ல கட் பண்ணி ஸ்டிக் பண்ணா போதும். சாண்டாவோட ஃபேஸ்க்கு சின்னதாக ஒரு பேப்பர் ஸ்டிக் பண்ணி 2 கண்ணை ட்ரா பண்ணிட்டேன். ஒயிட் கலர் தாடிக்கு காட்டன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கீழே பெல்ட் வர மாதிரி அந்த ஷேப்ல ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்மளோட DIY எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள்ல இதெல்லாமே செட் பண்ண போறோம். சின்னதா ஒரு கியூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தேன். அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு டேபிளோட லெஃப்ட் சைட்ல வைக்க போறேன். இன்னொரு சைட்ல நம்ம செஞ்ச கிரிப்ல வைக்க நான் சிலை என்கிட்ட எதுவுமே இல்லை. நெட்டில் இந்த மாதிரி பிரிண்டபிள் ஷீட்ஸ் இருக்குது. அதை தான் நான் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இதை நிற்க வைக்கிறதுக்கு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி கீழே ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது பேப்பர்னால ஈஸியாக நிற்கும். இன்ஃபேன்ட் ஜீசஸ் வைக்க சின்னதாக என்கிட்ட பெட் மாதிரி இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸும் குவில்லிங் பேப்பர்ஸும் க்ரஷ் பண்ணிட்டு வைக்கோல் மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ரைட் சைடில் கொஞ்சம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் டாய் வச்சுட்டு கிரிப்புக்கு உள்ள வர லைட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். என்கிட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் இருந்துச்சு. அதை நான் ஃபோல்ட் பண்ணி இந்த கிரிப்பில் வைக்க போகிறேன். மேலே ஒரு கிளிட்டர் கிளாத் போட்டுக்கிறேன். நம்ம பண்ணிருக்க கார்ட்போர்ட் பாக்ஸை கலர் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறனால நான் கலர்ஸ் எதுவும் பண்ணலை. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நானும் இந்த குட்டி சாண்டாவும் சேர்ந்து இதை மாட்ட போகிறோம். கொஞ்சம் பெபிள் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதை இந்த கிரிப்போட பாத் மாதிரி நான் செட் பண்ண போறேன். இது ரெண்டும் நான் சின்ன வயசு செஞ்ச கிரிப்போட கிறிஸ்மஸ் ட்ரீயாவும் ஏஞ்சலாவும் இருந்துச்சு. இப்போ நான் செஞ்சிருக்கிற டெக்கரேஷன்ஸோட இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்ச ஃபோம் ஷீட் DIY, அப்புறம் நான் வாங்கின ஒரு சில டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சீரியல் LED லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நம்ம சேனலோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.